அன்றைக்கி ரெமோ பட ஆடியோ லான்ச்சில் யார் சிவகார்த்திகேயன் அள வச்சாங்களோ இன்றைக்கி அவங்க சினிமா ரசிகர்கள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கூனி குறுகி நிற்கிறாங்க. கேடி பில்லா கில்லாடி ரங்கா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஒரு ஃப்ளூக்கில் சிவகார்த்திகேயனுக்கு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு மாபெரும் வெற்றியை சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்த படம் தான் இந்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா. இந்த படம் ஜெயிச்சதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனுக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு பிரபல தயாரிப்பாளர் நிறுவனம் அவரை புக் பண்ணிடுச்சு. ஆனால் படத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அட்வான்ஸ் கொடுத்ததும் சிவகார்த்திகேயன் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஆனால் அட்வான்ஸ் கொடுத்த வருஷத்துலேருந்து பல வருஷங்கள் கழித்து தான் படத்தை எடுக்கிறதுக்கான முடிவில் அந்த தயாரிப்பு நிறுவனம் அப்போவே முடிவு பண்ணி வந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் சிவகார்த்திகேயனோட மார்க்கெட் வேல்யூ ஏறிக்கிட்டே போக சில வருஷங்களுக்கு அப்புறமா அது வரைக்கும் படம் எடுக்கிறதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுக்காத அந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் கேடி பில்லா கில்லாடி ரங்கா டைமில் என்ன அட்வான்ஸ் கொடுத்தோமோ அப்போ என்ன சம்பளம் பேசினோமோ அதே சம்பளத்தில் நடித்து கொடுக்க சொல்லி சிவகார்த்திகேயனை வற்புறுத்துகிறாங்க. ஆனால் நம்ம தமிழ் சினிமா வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் முந்தைய படத்தில் என்ன சம்பளம் வாங்குகிறாங்களோ அதே சம்பளம் தான் அடுத்த படத்துக்கு பேசுவாங்க. கேடி பில்லா கில்லாடி ரங்கா டைமில் சிவகார்த்திகேயனுக்கு பேசின சம்பளத்தை விட அவங்க படத்தில் நடிக்க கூப்பிட்டப்போ சிவகார்த்திகேயனோட சம்பளம் பல மடங்கு உயர்ந்துருந்துச்சு. இப்போ மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகிறதுக்கு சிவகார்த்திகேயனுக்கு விருப்பம் இல்லை. உடனடியாக அதுக்கு நோ சொல்கிறாரு சிவகார்த்திகேயன். அப்போ தான் அந்த பிரபலமான தயாரிப்பு நிறுவனம் சிவகார்த்திகேயனுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்களோட திறமையை நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவிலான சம்பளத்தை குறைஞ்ச அளவில் பேசி ஒரு கணிசமான தொகையை அட்வான்ஸாக கொடுத்து அவங்கள புக் பண்ணுறன்ற பேரில் வருஷக்கணக்கில் படம் எடுக்காமல் இருந்து சரியான நேரத்தில் அவங்களோட மார்க்கெட் வேல்யூ உயரும்போது பழைய சம்பளம் என்னவோ அதே சம்பளத்துக்கு பேசி அவங்கள நடிக்க வச்சு இவங்க மட்டும் லாபம் பார்க்குறது தான் அந்த தயாரிப்பு நிறுவனத்தோட நோக்கமாக இருந்திருக்கு. இது எப்படின்னா, வெங்காயம் தக்காளி இதெல்லாம் விலை குறையும் போது அதை பதுக்கி வச்சு பின்னால் விலை ஏறும்போது அதிக விலைக்கு விற்கிற கதை மாதிரி தான். என்னதான் அந்த தயாரிப்பு நிறுவனம் பிரச்சனை கொடுத்தாலும் சிவகார்த்திகேயன் அதுக்கு ஒத்துக்கிறதா இல்லை. அதை தவிர மற்ற படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அப்படி தான் ரெமோ படத்தை நடித்து முடித்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கும் போது மீண்டும் தயாரிப்பு நிறுவனம் பிரச்சனை பண்ணுது. அப்போ தன்னோட நண்பரோட உதவியோட மறுபடியும் பணத்தை ரெடி பண்ணி அவரையே தயாரிப்பாளராக மாற்றி ரெமோ படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சிவகார்த்திகேயன் மறுபடியும் முயற்சிக்கிறாரு. அப்போது அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கூட சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் சப்போர்ட்டில் இருந்ததுனால சிவகார்த்திகேயனுக்கு பிரச்சனைங்கிறது அதிகமாகிட்டே போனது. இந்த பிரச்சனையெல்லாம் தாங்கிக்க முடியாமல் ரெமோ பட ஆடியோ லான்ச்சில் சிவகார்த்திகேயன் எவ்வளோ தான் பிரச்சனை கொடுப்பீங்கன்னு அழுதுட்டார். ஆனால் அது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு பேசப்பட்டுச்சு. மறுபடியும் அமைதியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. சிவகார்த்திகேயனுக்கு மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சது. என்ன தான் பேசினாலும் வேலைக்கு ஆகாது, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சீமராஜா படம் முடிஞ்ச கையோட வேறு வழியே இல்லாமல் மிஸ்டர் லோக்கல் அப்படிங்கிற படத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து கொடுத்தாரு. அந்த படம் என்ன நிலைமைக்கு போனது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரி, கம்மியான சம்பளத்தில் பேசி நடிக்க வச்சாங்க. பேசின சம்பளத்தினாலும் கொடுத்தாங்களா? அதுவும் இல்லை. அந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு பேசப்பட்ட சம்பளம் 15 கோடி. ஆனால் சொல்லப்பட்ட சம்பளத்தையும் அவங்களுக்கு முழுசாக கொடுக்கல. ஆனால் ஐடி ஃபைல் பண்ணும்போது சிவகார்த்திகேயனுக்கு 15 கோடி கொடுத்துட்டதா கணக்கு காமிச்சிருக்காங்க. இதனால் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து சிவகார்த்திகேயனுக்கு நோட்டீஸே போயிருக்கு. இப்போ வேறு வழியே இல்லாமல் சிவகார்த்திகேயன் கோர்ட்டில் கேஸ் போட பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கோர்ட் சொல்ல, எப்படியோ எல்லா இடத்துலையும் இருந்து அந்த பிரச்சனைகள்லாம் இருந்து சிவகார்த்திகேயன் வெளில வந்துட்டார். இதில் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு 2 நோக்கம் இருந்திருக்கு. ஒன்று, சிவகார்த்திகேயனோட வளர்ச்சியை தடுக்கிறது. இன்னொன்று, அவரை வச்சு பல மடங்கு லாபம் பார்க்க நினச்சது. ஆனால் இந்த 2 முயற்சியும் தோல்வியிலாம் முடிஞ்சது. லாபம் பார்க்க எடுக்கப்பட்ட முயற்சியும் தோல்விதான். அவரோட வளர்ச்சியை தடுக்க நினச்ச முயற்சியும் தோல்விதான். இன்றைக்கி அமரன் திரைப்படம் வெளியாகி 2 வாரங்கள் கழித்து தான் அந்த தயாரிப்பு நிறுவனத்தோட படம் தியேட்டரில் வெளியாகிருக்கு. ஆனால் அந்த படத்துக்கான விமர்சனங்கள் ரொம்பவே மோசமாக வந்ததுனால வசூலில் ரொம்பவே பின்தங்கின நிலைமைக்கு போயிடுச்சு. எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ரெமோ பட ஆடியோ லான்ச்சில் சிவகார்த்திகேயனை அள வச்சதோ படம் ரிலீஸ் ஆகி 2 வாரத்துக்கு அப்புறமும் கூட அவங்க படத்தோட போட்டி போட்டு இன்றைக்கி 300 கோடிக்கு மேலே கலெக்ஷனில் அடிதூள் பண்ணியிருக்கிறாரு சிவகார்த்திகேயன். நம்ம உயரத்துக்கு போகும்போது நம்மளை மேலே போக விடாமல் எத்தனையோ பேர் தடுக்கலாம். ஆரம்பித்த இடத்துக்கே நம்மளை கொண்டு வந்து விடலாம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை பேர் தடுத்தாலும் நம்மளுடைய இலக்கு வெற்றி நோக்கி மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்மளை தடுக்க நினைக்கிற யாரும் வருங்காலத்தில் தொடக்கூட முடியாத அளவுக்கு நம்மளை உயர்றதுக்கான வழியை அதை ஏற்படுத்தும். அதுக்கு ரொம்பவே பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேயனோட இந்த அமரன் திரைப்படம். அவ்வளோதான் இந்த வீடியோ.
வீடியோவில் சொல்லக்கூடிய அந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.